ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்டுக்கான காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனோட சோஷியல் சயின்ஸ் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு போங்க, குட் மார்க் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், நோட்ஸ், ஆன்சருக்கு எல்லாம் அங்கே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இது வரைக்குமே 1 மார்க் படிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படித்து வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு தீர்த்தங்கர் ஆஃப் ஜெயினிசம், அப்புறம் டேஷ் வாஸ் த அம்பாசிடர் ஆஃப் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நேஷ்னல் ஆந்தம் யார் எழுதுனாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த கான்ஸ்டியூஷன் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணால் November 26. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து படித்து வச்சுக்கோங்க. தென் இந்த 1 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் பண்ண போகிறீங்க. அப்போ 6th 10th கொஸ்டின் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் தான். டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்ரதாக்ஷனா வாஸ் ரிட்டன் பை யார் எழுதுனாங்க, த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா வந்து என்ன, த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து யார், டாக்டர் B.R. அம்பேத்கர். அக்கார்டிங் டு காந்திஜி த வில்லேஜஸ் ஆர் டேஷ் ஆஃப் த நேஷன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் எழுதணும். காந்தி வந்து என்ன சொல்கிறாரு நேஷன்ஸை பற்றி அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். கிராமங்களில் தான் அந்த வாழுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் சம்திங், அது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து கீழடி, புத்தா, இண்டிபெண்டன்ஸ் டே, சாணக்கியா, கேட்டல் ரியரிங் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கான ரைட் சைடில் வந்து அந்த இது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடியது வந்து வேகமாக போகுதுன்னு நினைக்காதீங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அது 5 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். அது எது சரி எது தப்புன்னு மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதில் பார்த்தீங்கன்னா எ ஹீரோ ஸ்டோன்ஸ் இஸ் ஏ மெமோரியல் ஸ்டோன் ரைஸ்டு இன் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஹானரபிள் டெத் ஆஃப் ஏ ஹீரோ. நடுகள் அப்படின்றது வந்து ஒரு வீரமரணம் அடைந்தவங்களுக்கு நடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அது சரி தான். த ஆர்மி சீஃப் வாஸ் கால்டு கிராமணி அப்படின்னு அழைப்பாங்களா அப்படின்றது நீங்கள் சரியாக தப்பான்னு எழுதணும். அப்புறம் புத்தா பிலீவ்டு இன் கர்மா வந்து புத்தா பிலீவ் பண்ணாரான்னு எழுதணும். எம்பரர் அசோகா ஃபாலோடு புத்திசம், புத்திசத்தை வந்து பேரரசர் அசோகர் வந்து ஃபாலோ பண்ணாரான்னு எழுதணும். அசோகாஸ் கேவ் அப் வார் ஆஃப்டர் ஹிஸ் டிஃபீட் இன் கலிங்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக சரியாக தப்பான்னு எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது வந்து சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு வந்து படிக்கிறேன். நேம் த 4 வேதாஸ், வாட் ஆர் த டெரிட்டரிஸ் ஆஃப் ஜெயினிசம், வாட் ஆர் த 2 செக்ட்ஸ் ஆஃப் புத்திசம், நேம் த டைனஸ்டிக்ஸ் ஆஃப் மகதா, வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், வாட் ஆர் த நேச்சுரல் நேஷனல் சிம்பிள்ஸ், ட்ரா அண்ட் டிஃபைன் த இந்தியன் ருப்பி சிம்பிள், வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், வாட் இஸ் கால்டு பார்டர் சிஸ்டம், வாட் இஸ் சேவிங். ஸோ ஒரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. சிங்கிள் ஸ்லைடில் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. தென் ஆன்சர் எனி 3 5 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் இருக்கும். நீங்கள் 5 மார்க்கும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் 3 5 மார்க் எழுதிக்கலாம். ரைட் அபவுட் த வேதிக் உமன் இன் பேராகிராஃப், நேம் த 8-fold path ஆஃப் புத்திசம், ரைட் எனி 3 causes ஃபார் த ரைஸ் ஆஃப் மகதா, எக்ஸ்பிளைன் த பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ், ரைட் டவுன் த ஆக்குபேஷன்ஸ் இன் த சர்வீஸ் செக்டார். தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் நீங்கள் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரேபியன் ஷீ, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷியனு, நெய்வேலி, சேலம் இதெல்லாம் இந்தியா மேப்பில் வந்து நீங்கள் குறிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 1 மார்க்கில் வந்து உங்களுக்கு வேர்ல்டு மேப் இருக்கும். நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஏசியா குறிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஆனால் நம்ம எங்கே தப்பு பண்ணக்கூடாதுன்னா 1 மார்க்கு இது மாதிரி மேப் பகுதியிலலாம் தப்பு பண்ணக்கூடாதுங்க. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சுக்கோங்க. பதட்டப்படாமல் எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.